பெரிய குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் மாசி பங்குனி உற்சவ திருவிழா கடந்த 10ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றது. இதையொட்டி நாள்தோறும் மண்டகப்படி மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான முளைப்பாரி ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. அப்போது மேளதாளங்கள் முழங்க 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரிகளுடன் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அருள்மிகு பகவதி அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் சாலையில் இருபுறங்களிலும் திரண்டிருந்த ஏராளமானோர் அம்மனை தரிசித்தனர். இதேபோல் காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் மாசி பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்வான மதுக்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்தல் நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விடிய விடிய மதுக்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த தேவூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி பிடாரி அம்மன் ஆலயம் மிக பழமை வாய்ந்ததாகும். இவ்வாலயத்தில் பங்குனி மாத திருவிழா பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதையொட்டி கடுவை ஆற்றங்கரையில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து இசை வாத்தியங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அரசம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மருங்கூரில் ஊர் ஒற்றுமையை முன்னிட்டும் மழை பெய்து விவசாயம் தழைக்க வேண்டியும் முளைப்பாரி மற்றும் கரகம் எடுத்தும் முத்துமாரி அம்மனை கிராம மக்கள் வழிபடுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் பிள்ளையார் ஊரணியில் கரகம் மற்றும் முளைப்பாரிகள் விடும் நிகழ்வு நடைபெற்றது. முளைப்பாரிகளை ஊருணியில் விட்டவுடன் பெண்கள் கும்மி எடுத்து முத்துமாரி அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்வில் அரசம்பட்டி, மருங்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.